மந்தையில் சேராடுகளே, எங்கிலும் கோடி கோடி உண்டே. சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டே, தேடுவோம் வாரே திருசபையே. மந்தையில் சேராடுகளே, அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். காடுகளில் பல நாடுகளில் என் ஜன்னம் சிதறுண்டு சாகுவதா. காடுகளில் பல நாடுகளில் என் ஜன்னம் சிதறுண்டு சாகுவதா. பாடுபட்டேன் அதற்காகவுமே, தேடுவார் யார் என் ஆடுகளை. மந்தையில் சேராடுகளே, எங்கிலும் கோடி கோடி உண்டே. சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டே, தேடுவோம் வாரே திருசபையே. மந்தையில் சேராடுகளே, அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். சொல்லப்பட்டிராத இடங்கள் உண்டு, என்னை அங்கு சொல்ல இங்கு ஆட்கள் உண்டு. சொல்லப்பட்டிராத இடங்கள் உண்டு, என்னை அங்கு சொல்ல இங்கு ஆட்கள் உண்டு. அழைப்பு பெற்றோர் யாரும் புறப்படுவீர், இது ஆண்டவர் கட்டளை கீழ்ப்படிவீர். மந்தையில் சேராடுகளே, எங்கிலும் கோடி கோடி உண்டே. சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டே, தேடுவோம் வாரே திருசபையே. மந்தையில் சேராடுகளே, அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். என்னக்காய் பேசிட நாவு வேண்டும், என்னை போல் அலைந்திட கால்கள் வேண்டும். என்னக்காய் பேசிட நாவு வேண்டும், என்னை போல் அலைந்திட கால்கள் வேண்டும். என்னில் அன்பு கூற ஆட்கள் வேண்டும், இதை உன்னிடம் கேட்கிறேன் தர வேண்டும். மந்தையில் சேராடுகளே, எங்கிலும் கோடி கோடி உண்டே. சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டே, தேடுவோம் வாரே திருசபையே. மந்தையில் சேராடுகளே. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் என்னென்றைக்கும் உண்டாவதாக. அருள்நாதர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த திருநாமத்தினாலே இந்த வார்த்தையின் வல்லமை என்கிற நிகழ்வை தொடர்ந்து பார்க்கிறதான தேவனுடைய பிள்ளைகளாக எங்கள் அனைவரையும் நிறைவான சந்தோஷத்தோடு கூட வாழ்த்தி இந்த நிகழ்வுக்கு வரவேற்கிறோம். பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய கிருபை உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பதாக. பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஏற்கனவே கடந்த சில மாதங்களாக, ஒருவேளை மார்ச் ஏப்ரல் இந்த நாட்களிலெல்லாம் நாம் ஏற்கனவே ஆண்டவருடைய அந்த லென்ட் நாட்கள், அந்த தபசு நாட்கள், அதன் பிறகு ஆண்டவர் மரித்த அந்த குட் ஃப்ரைடே என்று சொல்கிறோமே, அந்த புனித வெள்ளி, அதன் பிறகு அவருடைய உயிர்த்தெழுதல் ஈஸ்டர், இதெல்லாம் நாம் அனுசரித்து இப்போது நாம் அடுத்த வாழ்க்கைக்குள் வந்திருக்கிறோம். அதோடு கூட நம்முடைய ஆண்டவருடைய வேலை முடிந்து விட்டதா? அந்த காரியம், அதாவது ஆண்டவர் வந்தார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார், பரலோகத்துக்கு போனார். அதோடு கூட அவருடைய ஊழியத்தை கர்த்தர் முடித்து கொண்டாரா? ஒருவேளைப்பா, பிதாவாகிய தேவன் என்னை அனுப்பினார், நான் வந்தேன், உங்களுக்காக நான் ரத்தம் சிந்தலாம் இல்லாமல் பாவமன்னிப்பில்லை, உங்களுக்காக நான் என் ரத்தத்தை சிந்தினேன்,
என் இரத்தத்தினால் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டு. அதன் பிறகு 3ஆம் நாள் நான் உயிர்த்தெழுந்தேன். அந்த உயிர்த்தெழுதல் மூலமாக உங்களுக்கும் பிற்காலங்களிலே அந்த உயிர்த்தெழுதல் உண்டு என்கிற அந்த நம்பிக்கையை உங்களுக்கு தந்தேன். என் வேலை முடிந்தது, நான் போகிறேன் என்று சொல்லி கர்த்தர் போய்விட்டாரா? அதோடு கூட ஆண்டவருடைய ஊழியம் முடிந்து விட்டதா? இல்லை. அதன் பிறகு தேவன் இன்னொரு முக்கியமான ஊழியத்தை இந்த உலகத்தில் ஆண்டவர் செய்து கொண்டிருந்தார். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த அருமையான காரியத்தை குறித்து தேவன் என்னுடைய சிந்தனையில் சொல்லி அதை ஆராயும்படியாக நான் என் உள்ளத்தை பார்த்தபோது, வேதத்தில் நான் வாசித்து பார்க்கிறோம். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஊழியத்தை 4 பகுதிகளாக என்னுடைய ஒரு ஆராய்ச்சியின்படியாக, அப்போ 4 பகுதிகளாக நான் பிரிக்கிறேன். ஒருவேளை 4 பகுதிகள் என்று சொன்னால் ஒரு 4 விதமான ஊழியங்களாக ஆண்டவருடைய ஊழியத்தை என்னுடைய ஆராய்ச்சியின்படியாக நீங்கள் அதை ஒருவேளை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். உங்களுக்கும் ஏதாவது கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஏதாவது வெளிப்படுத்துவார். என்னென்னு சொன்னால், நீங்கள் ஆண்டவருடைய ஊழியத்தில் முதலாவதாக 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்வதைப் போல தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அதாவது வானத்தையும் பூமியை படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும்போது மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவர் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. அவர் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் இல்லையா? அது யோவான் நற்செய்தி நூலை திருப்பி அதில் 14ஆம் அதிகாரத்தில், யோவான் 14ஆம் அதிகாரம் திருப்பி ஆண்டவர் பிலிப்பிடத்தில் பேசும்போது பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று சொல்லும்போது ஆண்டவர் வார்த்தை சொல்லுவார். 9வது வசனத்தில், யோவான் 14:9 ஆண்டவர் சொல்லும்போது, அதற்கு இயேசு பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருந்தும் பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லலாம் என்று சொல்லி, எப்படி சொல்லுகிறாய் என்று ஆண்டவர் கேட்கிறார். என்னை கண்டவன் பிதாவை காண்கிறான். இது ஒரு ஆழமான ஒரு ரகசியம். இயேசு கிறிஸ்துவோடு இருந்தவர்கள் பிதாவோடு கூட இருந்தவர்கள். ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுவார், நானும் பிதாவும் ஒன்றாகவே இருக்கிறோம் என்று சொல்லி சொல்லுவார். இது முதலாவது ஆண்டவருடைய அருமையான ஒரு ஊழியம். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். வானத்தை பூமி படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன். ஒருவேளை தேவன் ஆவியாக இருக்கிறார். அந்த ஆவியாக இருக்கிற தேவனுக்கு ரூபம் இல்லை. அந்த ரூபம் இல்லாத தேவன் மனித ரூபமாக பூமியிலே வெளிப்பட்டார். ஏனென்றால் மனிதனுக்காக அவர் மனிதனாகி வந்து அவருடைய இரத்தத்தை சிந்தி, ஏனென்றால் இரத்தம் சிந்தது இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று அவரே சொன்ன கட்டளைக்கு அவர் செய்து முடிக்கத்தக்கதாக மனிதனுடைய பாவத்திற்காக மனிதனாக வந்து குற்றமில்லாத தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவங்களை தேவன் மன்னிப்பதற்காக தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். தேவன் மனிதனாக வெளிப்பட்டார். இது முதலாவது ஆண்டவர் பிறந்ததிலிருந்து அவருடைய 33.5 ஆண்டு ஊழியம் வரைக்கும் அது உண்மையிலேயே நாம் பார்க்க வேண்டிய காரியம். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். 2ஆவதாக தேவன் நமக்காக மரித்தார் இல்லையா? தேவன் நமக்காக மரித்தார். எதற்கென்று சொன்னால், அவர் ரத்தம் சிந்தி நம்முடைய பாவங்களுக்காக மரித்து நம்முடைய பாவங்களை அவர் தன் சரீரத்தில் சுமந்து தீர்த்தார். விசேஷமாக 2 கொரிந்தியர்கள் நிருபத்தை திருப்பி அதில் இருக்கிற 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தை நம்ம திருப்பி அதில் இருக்கிற கடைசி வார்த்தையை நம்ம வாசித்து பார்க்கும்போது 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அது மாத்திரமல்ல, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கும்போது, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் என்று வேதம் சொல்கிறது. இங்கே நான் வாசிக்கும்போது, அதாவது 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தை நான் வாசித்து பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது 21வது வசனம், நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். 2ஆவதாக அங்கே பார்க்கிறோம், நம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆகவே முதலாவது தேவர் மாம்சத்தில் வெளிப்பட்டு இந்த பூமியிலே 3.5 ஆண்டுகள் வாழ்ந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்து இந்த இறங்கி உங்களோடு சஞ்சரித்து கொண்டிருக்கிறவர் வானத்தையும் பூமி படைத்த பிதாவாகிய உங்களை உருவாக்கின, மண்ணிலிருந்து ஆதாமிலிருந்து உருவாக்கின நான் தான் என்பதை தேவன் வாழ்ந்து காட்டினார். ஆகவே தான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் எல்லாம் நடந்தது.
அடுத்தபடியாக ஆண்டவருடைய 2வது ஊழியமாக ஆண்டவர் செய்தது என்ன? அவர் நமக்காக மரித்தார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவர் எருசலேம் வீதி வழியாக சிலுவையை சுமந்து, அவர் அந்த சிலுவையை சென்று கொல்கதாவில் அவர்கள் சிலுவையில் அவர் அறைந்து அவரை கொன்று அவருடைய இரத்தத்தை சிந்த வைத்து அவர் நமக்காக மரித்தார். வேதம் சொல்கிறது நம்மை பாவங்களிலிருந்து விடுவிக்கும்படியாக. அதனால தான் 1 யோவானில் வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்கிறது. அது தேவன் நமக்காக செய்த 2வதாக மிகப்பெரிய ஒரு கிருபையின் காரியம். ஆனால் 3வதாக தேவன் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். தேவன் உயிர்த்தெழுந்து, பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அந்த யோவான் 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது ஆண்டவர் சொன்னார், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, நான் உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், நான் போய் இடத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக்கொள்வேன் என்று சொல்லி ஆண்டவர் பரலோகத்திற்கு போனதாக நான் வேத புத்தகத்தில் வாசிக்கிறோம். அப்படினால் 3வதாக ஆண்டவர் பரலோகத்தில் நமக்கு அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவரை விசுவாசித்து தேவன் அவருக்கு பிரியமாய் நடக்கிற பிள்ளைகளுக்கு, சாட்சியாக நடக்கிற பிள்ளைகளுக்கு பரலோகத்தில் இடம் உண்டாக்குவதற்காக தேவன் நமக்காக செயல்பட்டார். அப்படின்னா 3 காரியங்கள். முதலாவது, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். 2வதாக அதே தேவன் நமக்காக ரத்தம் சிந்தி மரித்தார் பாவத்திற்காக. 3வதாக நமக்காக பரலோகத்தில் அவர் இடத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இந்த 3 காரியங்களோடு கூட ஆண்டவருடைய ஊழியம் நின்று விடவில்லை. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் இதோடு ஆண்டவருடைய ஊழியம் முடிந்து விடவில்லை. ஒருவேளை இதோட ஆண்டவருடைய ஊழியம் முடிந்திருக்குமானால் கர்த்தர் சொல்லியிருப்பார், பேதுரு, யோவான், யாக்கோபு அல்ல சீஷர் அழைத்து சொல்லியிருப்பார், அப்பா பிதாவாகியவன் என்னை அனுப்பினார், இந்த உலகத்திற்காக பாவத்திற்காக நான் சிலுவையில் மரித்து பாவத்தை எல்லாம் மன்னிக்கத்தக்கதாக என் ரத்தத்தை சிந்திவிட்டேன், அதன் பிறகு என் ரத்தத்தினால் கழுவப்பட்டு எனக்கு சாட்சியாய் வாழ்கிறவர்களை சேர்த்துக்கொள்ளும்படியாக பரலோகத்தில் எல்லாருக்கும் வீட்டை ஆயத்தப்படுத்துவதற்கு நான் போகிறேன், இதோடு என் ஊழியம் முடிந்தது என்று கர்த்தர் சொல்லியிருக்கலாம் இல்லையா? கர்த்தருடைய ஊழியம் அதோடு கூட முடிந்து விடவில்லை. பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, 4வது மிகப்பெரிய ஒரு ஊழியத்தை கர்த்தர் கையில் எடுத்தார். அதில் உங்களுக்கும் எனக்கும் மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது என்ன? வேதத்தை நீங்கள் திருப்பி, அதாவது அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகத்தை திருப்பி 1ஆம் அதிகாரத்துக்குள் வருகிறோம். அதில் இருக்கிறதான 3வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் 1:3, அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களே அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். 4வது ஒரு மிகப்பெரிய ஊழியம் தேவன் செய்தார். முதலாவது தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அடுத்து தீர்க்கதரிசிகள் சொன்னபடி அவர் நமக்காக மரித்தார், இரத்தத்தை சிந்தினார், நம்முடைய பாவங்களை மன்னிக்கத்தக்கதான ஒரு கிருபையை தந்தார். 3வதாக நமக்காக பரலோகத்தில் வீட்டை கட்டுவதற்கு தேவனுடைய வலது பரிசத்தில் நமக்காக பரிந்து பேசி காத்து கொண்டிருக்கிறார். அதோடு கூட ஒரு ஊழியம் முடிந்து விடவில்லை. அவர் மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு இங்கே தியோப்பிலுக்கு இந்த அருமையான லூக்கா எழுதும்போது சொல்கிறார், அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஏனென்றால் இந்த ஆண்டவருக்கு அடுத்த உயிர்த்தெழுந்த பிறகு அவருக்கு இருந்த ஒரு ஊழியம் என்ன? அடுத்து ஒரு தலைமுறையை அல்லது அடுத்து இனி வரக்கூடிய தலைமுறையை தன்னை போலவே பிதாவாகிய தேவனுடைய ஆவியை பெற்றவர்களாக இவர்கள் தொடர்ந்து பூமியின் கடைசி நாள் வரையிலும் உலகமென்று சென்று சர்வ சிருஷ்டிகளும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேக ஜாதிகளுக்கு, தேவனால் அழைக்கப்பட்ட ஜாதிகளுக்கு உண்மையான தெய்வம் இவர்தான், இவர்தான் உண்மையான தெய்வம், இவர்தான் சத்தியம், இவர்தான் பரலோகத்தில் நமக்காக வீட்டை கட்டுவது என்பதை எல்லாருக்கும் சொல்லத்தக்கதாக முதல் தலைமுறையாக அந்த 12 அப்போஸ்தலர்களையும் அந்த மேல் வீட்டர்கள் இந்த 120 பேரும் பரிசுத்த ஆவியை ஊற்றி அவர்களுக்கு தாம் உயிரோடு கூட இருக்கிறவர்களாக அவர் காண்பித்து அவர்களை ஊழியக்காரர்களாய் மாற்றி அவர்களை பலப்படுத்தின பின்பு அவர்கள் முழுமையாய் ஊழியத்தை செய்ய இனி தகுதி உடையவர்கள் ஆனார்கள் என்று அறிந்த பின்பு தேவன் பரலோகத்துக்கு புறப்பட்டு போனார். ஆகவே அவர் உயிர்த்தெழுந்த பிறகு கூட 40 நாட்கள் இந்த சீஷர்களோடு கூட இருந்து அவர் ஊழியம் செய்தார், அவர்களை பலப்படுத்தினார், அவர்களை பக்குவப்படுத்தினார், அவர்களுக்கு தேவையான சந்தேகங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் தீர்த்தார். நீங்களும் இதே போல ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டவர்கள் என்பதை அதன் பிறகு அவர்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாக அவர்களோடு கூட இந்த அருமையான லூக்கா இந்த தியோப்பிலுக்கு எழுதினதைப் போல தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவர்களாக காண்பித்தார்.
உயிரோடு இருக்கிறேன், நான் எழுந்தாயிற்று என்று சொல்லி ஆண்டவர் போய்விடவில்லை. அந்த 40 நாள் அளவும் அவர்களோடு கூட இருந்து இந்த பூமியிலே அவர் சஞ்சரித்து, அவர்களோடு கூட சஞ்சரித்து மறுபடியும் அவர்களுக்கு அடிக்கடி தரிசனங்களை கொடுத்து அவர்களை பலப்படுத்தி அடுத்த தலை சிறந்த ஊழியக்காரர்களாக மாற்றுவதற்காக தேவன் தன்னுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார். அது அன்றோடு கூட முடிந்து விடவில்லை. பிரியமானவர்களே, அந்த சீஷர்களுக்கு பிறகு அவர்கள் விதைத்த விதைகள் அடுத்த தலைமுறை இப்போது 2026 ஆண்டுகள் ஆயிற்று. அதை தொடர்ந்து ஒரு ரிலே ரேஸ் போல, ஒரு தொடர் ஓட்டத்தை போல, ஒருவர் கம்பை எடுத்துக்கொண்டு ஓடுவார், அடுத்தவர் ஆயத்தமாக இருப்பார். அவர் அந்த கம்பை கொடுத்த உடனே அவர் ஓடுவார், அடுத்தவர் ஆயத்தமாக இருப்பார். அவர் கொண்டு போய் உடனே அடுத்தவர் அந்த கம்பை பிடித்து ஓடுவார் இல்லையா? அதே போல அந்த தொடர் ஓட்டத்தை போல அந்த சீஷர்களிடத்தில் இருந்து 40 நாட்கள் இருந்து தேவன் செய்த அந்த ஊழியம் இன்று வரைக்கும் தொடர்ந்து இந்த பூமியிலே நடந்து கொண்டு இருக்கிறது. அதில் நீங்களும் நானும் பங்கு பெற்றவர்களாக இருக்கிறோம். ஆகவே அந்த 40 நாட்கள் ஊழியம் மிக முக்கியமான ஒரு ஊழியம் தேவனுக்கு. அது மற்ற 3 ஊழியங்கள் எவ்வளவு முக்கியமோ அதே போல் அந்த 4வது ஊழியமும் மிக முக்கியமான ஒரு ஊழியம். அது இல்லை என்றால் இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் இருக்காது. அந்த 40 நாட்கள் தேவன் உலகத்தில் இருந்து சீஷர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தி காண்பித்து பலப்படுத்தி அவர்களை இண்டிபெண்டாக தனியாக ஊழியம் செய்ய தகுதியுடைய மாற்றி அன்றைக்கு அவர்களை உலகத்திற்குள் தேவன் அனுப்பவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு கிறிஸ்தவம் இருந்திருக்காது. தேவன் அது தொடர்ந்து உலகத்தின் முடிவு வரை இருக்க வேண்டுமானால் தேவன் இந்த 40 நாட்கள் தம்முடைய மகிமையான ஊழியத்தை அவர் வீட்டிலிருந்த பிறகும் அப்போஸ்தலருக்கு தம்மை வெளிப்படுத்தி செய்ய வேண்டியது அவசியமாக இருந்தது. மிக முக்கியமான ஒரு ஊழியம். அதில் உங்களுக்கும் எனக்கும் பங்குண்டு. பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இதை நன்றாக சிந்தித்து பாருங்கள். ஆகவே தான் நான் சொல்கிறேன், நான் இந்த ஊழியத்தை 4 பகுதிகளாக பார்க்கிறேன். கர்த்தர் பூமியில் வந்ததிலிருந்து அவர் கடைசியாக இந்த 40வது நாள் அவர்களை அழைத்து சென்று அவர் அந்த ஒலிவு மலையிலிருந்து பரலோகத்துக்கு ஏறுகிற வரையிலும் 4 பகுதிகளாக பார்க்கிறேன். 1, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டது. 2, பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமாக்கினது. 3, பிதாவின் வலது பட்சத்தில் உட்கார்ந்து நமக்காக பரலோகத்தில் வீட்டை கட்டுவது. 4வதாக அவர் உயிர்த்தெழுந்த பிறகு அவர் சீஷரை பக்குவப்படுத்தினதை போல இன்றைக்கு நம்மோடு கூட இருந்து அவருடைய ஊழியக்காரலாய் நம்ம இன்றைக்கும் தேவன் பக்குவப்படுத்தி கொண்டிருக்கிறார். இது மிக சிறப்பான ஒரு காரியம். விசேஷமாக நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்முடைய இந்தியாவிற்கு வந்த தோமா அவர்கள் நன்றாக எல்லாருக்கும் தெரியும். அந்த முதல் தலைமுறையிலேயே தோமாவை கத்து இந்தியாவுக்கு அனுப்பத்தக்கதான ஒரு நல்ல வாசலை திறந்தார். இந்தியாவிற்குள் சுவிசேஷம் வந்தது. ஆகவே உலகத்தின் எல்லா தேசங்களிலும் தேவன் அந்த 40 நாட்கள் அவர் உயிரோடு எழுந்த பிறகு சீஷரோடு இருந்து செய்த அந்த ஊழியத்தின் அடிப்படையில் உலகம் முழுவதும் சுவிசேஷம் பரவத்தக்கதாக, ஜீவனுள்ள தேவனை சகல உலக ஜனங்களும் காணத்தக்கதாக தேவன் தம்முடைய அந்த 40 நாள் ஊழியத்தை முக்கியப்படுத்தினார். அதில் தேவன் வல்லமையாய் செயல்பட்டார். யோசித்து பார்த்துருக்கீங்களா? என்றைக்காவது இதை நினைத்து பார்த்துருக்கிறீர்களா? அந்த உயிர்த்தெழுந்த பிறகு இந்த 40 நாட்கள் எவ்வளவு அவசியமான நாட்கள், அது நாம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டிய நாட்கள். அந்த நாட்களில் தேவன் நம்மை நினைத்தார். நீங்களும் நானும் கூட, இந்த தலைமுறையில் வாழ்கிற நீங்களும் நானும் கூட அன்றைக்கு அவர்கள் பெற்ற கிருபையை பெற்று அவருடைய சாட்சிகளை வாழ வேண்டும் என்று தேவன் விரும்பி அந்த ஊழியத்தை தேவன் 40 நாட்கள் நம்மை மனதில் நினைத்து தான் ஆண்டவர் செய்தார். இதன் அடிப்படையில் நீங்கள் பார்ப்பீர்களானால் இந்த அருமையான வேத புஸ்தகத்தில் யோவான் நற்செய்தி நூலை நாம் திருப்பிக் கொள்கிறோம். அது 21ஆம் அதிகாரத்துக்குள் வருகிறோம். தேவன் அதற்காக எவ்வளவு பிரயாசப்பட்டார் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். யோவான் 21ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசிக்கும் போது, இதற்கு பின்பு, நல்லா கவனிங்க, நிறைய காரியம். எதற்கு பின்பு இந்த யோவான் 20ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, அதாவது ஆண்டவர் அந்த உயிர்த்தெழுந்த காலை வேளையில் சீஷர்கள் போய் பார்க்கிறார்கள். இயேசுவை பார்க்க முடியவில்லை, ஒரு உயிர்த்தெழுந்து விட்டார். ஆண்டவர் வீட்டெழுந்து விட்டார், ஆனால் இவர் பார்க்க முடியும். ஆனால் எருசலேமில் அன்றைக்கு என்ன ஒரு செய்தி, சீஷர்கள் களவாய் கொண்டு போய் விட்டார்கள் இல்லையா? நீங்கள் விசேஷமாக மத்தேயு நற்செய்தி நூலில் நாம் திருப்பி ஒரு பகுதியை வாசித்து பார்க்கிறோம். மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தில் 12வது கீழே வாசிக்கிறோம். அவர்கள் மூப்பரோடு கூடி வந்து ஆலோசனை பண்ணி சேவருக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து, நாங்கள் நித்திரை பண்ணுகையில் அவருடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவரை களவாய் கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்லுங்கள். இது தேசாதிபதிக்கு கேள்வியானால் நாங்கள் அவரை சம்மதப்படுத்தி உங்களை தப்புவிப்போம் என்றார்கள். அவர்கள் பணத்தை வாங்கி கொண்டு தங்களுக்கு போதிக்கப்பட்டபடி செய்தார்கள். இந்த பேச்சு யூதருக்குள்ளே இந்நாள் வரைக்கும் பிரசித்தமாக இருக்கிறது என்று சொல்லுங்கள். அங்கேயே லஞ்சம் வாங்கிட்டாங்க. லஞ்சம் வாங்கி நாங்கள் தூங்கிட்டு இருந்தோம், ரொம்ப டயர்டாக இருந்தோம், ஆனால் சீஷர் வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க என்று சொல்லுங்கள், தேசாதிபதிக்கு சொல்லுங்கள், நாங்கள் அவரை சொல்லி காப்பாற்றிடுவோம், உங்களுக்கு லஞ்சம் தரோன்னு சொன்னாங்க. இன்றைக்கு எருசலேமில் அதுதான் நடக்க. அந்த செய்தி காலையில் இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார். சீசருக்கும் தெரியாது, இந்த காவலாளருக்கும் தெரியாது, எங்கே போனார் என்று யாருக்கும் தெரியல. ஒருவேளை மரியாதை சந்தித்தார் ஆண்டவர், அவளோடு கூட பேசினா அவள் வந்து சொன்னாங்க, அவளை நம்பவில்லை என்று, அவர்கள் நம்பவில்லை என்று சொல்லி வேதம் சொல்கிறது.
ஆனாலும் பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, எருசலேமில் என்ன செய்தி பரவி கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இவர்கள் காவலாளர்கள் தூங்கி கொண்டிருக்கும் போது பேதுரு, யோவான், யாக்கோபு சீஷர்கள் அவருடைய சரீரத்தை தூக்கி கொண்டு போய்விட்டார்கள். ஆகவே அவர்களை பிடியுங்கள், அவர்களை பிடித்தால் அந்த எத்தனை எங்கு இருக்கிற கண்டுபிடித்து விடலாம் என்று சொல்லி இவர்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் யூதர்களுக்கு பயந்தபடியினால், யோவான் 20ஆம் அதிகாரத்தில் 19 வசனம், வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையில், அன்னைக்கு காலையில் போய் பார்த்தாங்க, ஆண்டவர் பார்க்க முடியல. அன்னைக்கு சாயந்தரமே இவங்க போய் கதவை பூட்டி உள்ளே உட்காந்து, ஒருவேளை நான் நினைக்கிறேன் வெளியே பூட்டியிருப்பாங்க, உள்ள ஆள் இல்லாதது போல் நடித்து பயந்துருக்காங்க. ஏன்னா இவங்கள தான் எருசலேமை தேடிட்டு இருக்கிறாங்க, அவருடைய சரீரத்தை தூக்கிட்டு போயிட்டாங்க என்று சொல்லி இந்த சேவர் எல்லா இடத்துலையும் சொல்லிட்டாங்க. இவங்களை தேடிட்டு இருக்கிறாங்க, பயந்த நாள் உள்ள உட்காந்துருக்காங்க. ஆனால் வேதம் சொல்கிறது, அன்றைய மாலையிலே இயேசு கதவு பூட்டப்பட்டிருக்கையிலே சென்று நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். பெரிய ரகசியம். இதனுடைய மற்ற காரியங்களை நான் இன்னொரு நாள் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன். அன்றைக்கு தோமா இல்லை, மறுபடியும் 8 நாளைக்கு பிறகு, பைபிள் அப்படி தான் சொல்லுது, 8 நாளைக்கு பிறகு. அப்படின்னா 8 நாட்கள் அந்த அறைக்குள்ளேயே சாப்பிட்டாங்களான்னு ஒன்றுமே தெரியல, உட்காந்துட்டே இருக்கிறாங்க. 8 நாளைக்கு பிறகு தோமாவும் உள்ளே இருக்கும்போது கர்த்தர் மறுபடியும் தரிசனமாகிறார். மறுபடியும் தரிசனமாகி தோமாவிடத்திலும் பேசுகிறார், எல்லா இடத்திலும் பேசுகிறார். அதன் பிறகு இவங்க கலிலேயாவுக்கு போயிடுறாங்க. நல்லா, அது வரைக்கும் எருசலேமிலே பூட்டப்பட்ட வீட்டில் இருந்தவர்கள் ஒருவேளை இரவோடு இரவாக கலிலேயாவுக்கு ஓடி போயிருக்கலாம். ஏன்னா இவங்க இருந்தது எருசலேமிலே, யூதேயாவிலே. இப்போது அவர்கள் மறுபடியும் எங்கே போயிட்டாங்க? 21ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில், இவள் பின்பு இயேசு திபேரியா கடற்கரையில் மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். வேதம் சொல்கிறது, திபேரியா கடல் என்றால் எது? கலிலேயா கடலின் ஒரு பகுதி. இவங்க யூதேயாவிலேருந்து அங்கே போயிட்டாங்க. 8 நாள் கழித்து, எத்தனை நாள் கழித்து போனாங்களோ தெரியாது. ஆனால் அங்கே அவர்களை தேவன் சந்தி. ஏன்னா வேதம் சொல்கிறது 2வது வசனத்தில், சீமோன் பேதுரு, திதிமு எனப்பட்ட தோமாவும், கலிலேயா நாட்டில் உள்ள கானாவூர் நாத்தான்வேல், செபதேவின் குமாரன், அவருடைய சீஷர்கள் வேறு 2 பேர் கூடியிருக்கும்போது சீமோன் பேதுரு மற்றவர்களை பார்த்து மீன் பிடிக்க போகிறேன் என்றார். மீன் பிடிக்க போகிறேன். நல்லா கவனிங்க, லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் மீன் பிடித்து கொண்டிருந்தவனை மனிதனை பிடிக்கிறவனாய் மாற்றினார். ஆனால் இப்போது இவர் எல்லாம் முடிந்த பிறகு இப்போது என்ன செய்கிறார்? 3.5 ஆண்டுகள் கழித்து மறுபடியும் மீன் பிடிக்க போகிறார். வாழ்க்கை என்பது ஒரு வட்டம் தான். அதாவது கலிலேயா என்று சொன்னாலே வட்டம் தான். மீன் பிடிப்பதிலிருந்து மனிதனை பிடிக்க வந்தவர் சுற்றி வளைத்து மறுபடியும் மீன் பிடிக்க போய்விட்டார். இன்றைக்கு பல வேளையில் நம்முடைய வாழ்க்கை கலிலேயாவாக தான் இருக்கிறது, வட்டம் தான். ஆண்டவரிடத்தில் ஆரம்பித்து மறுபடியும் பாவத்தில் விழுந்து மறுபடியும் அங்கே வந்து விடுகிறோம். இதுதான் வாழ்க்கை. பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆனால் தேவன் விடவில்லை. தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். அங்கே மறுபடியும் அவர் என்ன செய்கிறார்? அழைக்கிறார் அவர்களை. வேதம் சொல்லுகிறது, அவர்களிடத்தில் பிள்ளைகளே புசிக்கு ஏதாவது உண்டான்னு கேட்குறாங்க. ஆண்டு ராத்திரி முழுவதும் வலையை போட்டோம், ஒன்றும் கிடைக்கல. அன்னைக்கு நீங்கள் லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ராத்திரி முழுவதும் மீன் பிடித்தும் ஒன்றும் கிடைக்கலன்னு சொல்லும்போது வலையை ஆழத்தை தள்ளி போடுங்கள் என்று சொன்னார். இங்கே சொல்கிறாரு, வலதுபுறம் வலையை போடுங்கள் என்றால். 21:11 சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்து வலை கிழியவில்லை. ஒரு அற்புதத்தை பார்க்கிறார்கள். அப்போ தேவனுடைய அழைப்பை அவர்களை ஊழியக்காரனை மாற்றுவதற்கு அநேக அற்புதங்கள். அது மாத்திரமல்ல, அவருடைய தேவைகளை சந்திக்கிறார். அவங்க உணவு உண்டாங்களான்னு தெரியாது, ஏன்னா தலைமறைவாக தெரிகிறது போல் இருக்கிறாங்க. ஆகவே இரவில் சென்று மீனை பிடித்து சாப்பிட்டு ஏதோ வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்களை ஒருவேளை தேடி அலைந்து கொண்டிருக்கலாம், ஒருவேளை அந்த தேசத்தின் அதிபதிகள் எல்லாம் இவர்களை பிடிப்பதற்காக. ஆனால் பாருங்கள், இவர்கள் அந்த இடத்தில் இரவில் பிடிக்கும்போது ஒன்றும் கிடைக்கல. கர்த்தர் வந்து கேட்குறார், சாப்பிட ஏதாவது இருக்கான்னு கேட்குறார். இல்லை என்று சொல்லும்போது கடைக்கு வந்து பார்க்கும்போது, பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது 9ஆம் வசனத்தில், கரையில் வந்து இறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். நல்லா கவனிங்க, அது ஒரு ஓவன் மாதிரி இருக்குது, நல்லா சூடாக அது மேலே மீன் இருக்குது. அதை சுட்ட மீன் சொல்ல முடியாது, அது நல்ல ஒரு நல்ல சாப்பிட தகுதியுடைய ஒரு நல்ல வேக வைத்த மீனாக அது இருக்கிறது. அப்பமும் இருக்கிறது. அவங்க மீன் தான் பிடிக்க போனாங்க, அவங்க அப்பமெல்லாம் கொண்டு போகலை, அங்கேயே சாப்பிடணும்லாம் போகலை. ஆனால் ஆண்டவர் அவருடைய தேவைகளை சந்திக்கிறார். அன்றைக்கு காலை வேளையிலே அவர்களுக்கு வேண்டிய அந்த காலை உணவு அப்பமும் மீனும் நல்ல சூடாக ஒரு ஓவனில் இருக்கிற மாதிரி அனலாக இருக்கும்படியாக கொடுக்கிறார். எடுத்து கொடுக்கிறார்கள். கொடுத்த பிறகுதான் கேட்கிறார் கர்த்தர், நீ என்னை நேசிக்கிறாயா? ஏன் சொல்கிறேன்னா, இந்த 4வது ஊழியத்தை கர்த்தர் செய்து அவளை திடப்படுத்துவதற்கு 40 நாட்கள் ஆண்டவர் தாம் உயிருள்ளவராக அவர்களை காண்பித்து, பல சூழ்நிலைகளிலே அவர்கள் காண்பித்து, வேதம் சொல்லுகிறது
யோவான் 21:14 இயேசு மரித்தோழ்ந்து எழுந்த பின்பு தம்முடைய சீஷர் அருளின் தரிசனங்களில் இது 3வது தரிசனம். முதல் தரிசனம் அன்று மாலையிலே, 2வது தரிசனம் 8 நாளைக்கு பின்பு தோமா இருக்கும்போது, 3வது தரிசனம் இந்த திபேரியா கடற்கரையில் மாற்றி தான் காண்பித்து நான் ஏன் இன்னும் உலகத்தில் உங்களோடு இருக்கிறேன், நான் உயிர்த்தெழுந்த பிறகும் ஏன் உலகத்தில் இருக்கிறேன் தெரியுமா, நீங்கள் என்னைப் போல ஊழியக்காரனாய் மாற வேண்டும், பிதாவின் சாட்சிகளாய் மாற வேண்டும் என்று அவர் சொல்லுகிற வரையிலும் பிரியமானவர்களே தேவன் அவர்களை பக்குவப்படுத்தி கொண்டே இருந்தார். சிறப்பான ஊழியத்தை செய்தார். ஆகவே தான் ஆண்டோடு இந்த 4வது ஊழியம் மிக முக்கியமான ஊழியம். அதில் நமக்கு பங்கு உண்டு என்று வேதம் சொல்கிறது. நீங்கள் நானும் கூட அந்த தேவன் செய்த அந்த 4வது ஊழியமாகிய 40 நாள் உயிரோடு கொடுத்து சீஷர்களை உருவாக்கினார் அல்லவா, அந்த பங்கில் நம்மை ஒப்புக் கொடுக்கும் போது தேவன் அவருடைய கிருபைகளை நமக்கு தந்து நம்மையும் அவருடைய சாட்சிகளாய் மாற்ற தேவன் வல்லவராக இருக்கிறார். விசேஷமாக அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் 15வது வசனம், ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோழ்ந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று சொல்கிறார். நாங்கள் சாட்சிகள், நீங்கள் ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், தேவன் அவர் மரித்தோழ்ந்து எழுப்பினார், நான் சாட்சி என்று அவர் சொல்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் அதன் சாட்சியாக இருப்பதற்கு தான் தேவன் அந்த 40 நாட்கள் அவருடைய கடைசி 4வது ஊழியமாகி அந்த ஊழியத்தை முக்கியப்படுத்தி கர்த்தர் செய்தார். இன்றைக்கு அந்த ஊழியத்தை நீங்கள் சிந்தித்திருக்கிறீர்களா, அதை நினைத்திருக்கிறீர்களா, அதில் நமக்கு பங்கு உண்டுன்னு நினைக்கிறீர்களா? தேவ கரத்தில் கேட்போம், ஆண்டவரே நானும் அதில் பங்கு பெறுகிறேன் சுவாமி. உயிர்த்தெழுந்து நீர் பரலோகத்துக்கு நேராக போயிருக்கலாம், ஆனால் மறுபடியும் 40 நாட்கள் இந்த பூமியிலே இந்த ஜனத்தோடு ஜனமாக நீர் வந்து சந்தித்து உங்களுடைய ஊழியக்காரனை மாற்றினீரே, என்னையும் நீர் ஊழியக்காரனாய் மாற்ற, ஊழியக்காரையை மாற்ற எவ்வளவோ பிரயாசப்படுகிறேன், என்னோடு போராடி கொண்டிருக்கிறேன். இந்த மாலை வேளையில் என்னை தருகிறேன் என்று ஒப்புக் கொடுப்பீர்கள். ஆனால் உங்கள் மூலமாக அவர் மரித்தோழ்ந்து எழுத்தார் என்பதற்கு நீங்கள் சாட்சியாக இருக்க கர்த்தர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் நீர் எங்கள் கற்றுத்தந்த அருமையான ஆலோசனைகளை நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை அழைக்கிறீர் ஆண்டவரை, அழைக்கிறீர். உங்களுடைய ஊழியத்திற்காக நீர் அழைக்கிறீர். அறுவடை மிகுதி ஆட்களோ குறைவு. ஆகவே நீர் அழைக்கிற அழைப்பிற்கு எங்களை இணக்கத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி, இணங்குகிறோம். உங்களுடைய அழைப்பிற்கு இணங்குகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்ததாமே இந்த செய்தியை கேட்டு எத்தனை பேர் இந்த மாலை வேளையில் அந்த கடைசி உயிர்த்தெழுந்த பிறகு உள்ள 40 நாட்கள் ஊழியத்தை மிக முக்கியமானது என்று ஏற்றுக்கொள்கிறார்களோ அத்தனை பேர் மேலும் நம்முடைய கிருபை இறங்கட்டும். அன்றைக்கு அப்போஸ்தலர் மீது இறங்கின பரிசுத்த ஆவியினால இவர்களை நிரப்பி கர்த்தர் எடுத்து பயன்படுத்தும்படியாக, ரகசியங்களை கற்றுக் கொடுக்கும்படியாக, சாட்சிகளாய் வாழத்தக்கதான கிருபைகளை தந்து ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து இந்த பூமியிலும் சகல நன்மைகளை பெற்றுக்கொள்வார்களாக. இந்த கிருபை தொடர்ந்து வழி நடத்தட்டும். இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த காரியத்தை நீர் எங்களுக்கு நடத்தி தருகிறபடினால் நன்றி செலுத்துகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். எனக்கு அன்பானவர்களே, தேவன் உங்களை அழைக்கிறார். அவருடைய அழைப்புக்கு ஒப்புக் கொடுங்கள். காட் பிளஸ் யூ ஆல். என்னக்காய் பேசிட நாவு வேண்டும், என்னை போல் அலைந்திட கால்கள் வேண்டும். என்னக்காய் பேசிட நாவு வேண்டும், என்னை போல் அலைந்திட கால்கள் வேண்டும். என்னில் அன்பு கூற ஆட்கள் வேண்டும், இதை உன்னிடம் கேட்கிறேன் தர வேண்டும். மந்தையில் தேராடுகளே, எங்கிலும் கோடி கோடி உண்டே. சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டே தேடுவோம் வாரே திரு சபையே. மந்தையில் சேரா